அந்த அலுவலகத்தை வேற ஏதாவது பணிக்கு இப்போ மகளிர் சுய உதவி குழுக்கள் வேற ஏதாவது பணிக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா 2 அலுவலகம் இருந்தால் மக்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அரசு கட்டிடம் அது வந்து வேற ஏதாவது சுய உதவிக்குழு இல்ல சேவை மையம் ஏதாவது ஒரு இதுக்கு பயன்படுத்திக் கொள்ள ஏற்கனவே சொல்லி வச்ச ஒரு அலுவலகம் இருந்தால் மக்களுக்கும் வர்றதுக்கு ஒரே இடமா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அதனால ஏற்கனவே அது வந்து எல்லாருக்கும் கலெக்டருக்கும் அது அறிவிது இல்ல இல்ல அது வந்து மிகப்பெரிய அது வந்து என்னன்னா மிகப்பெரிய குளறுபடி நீட்ல இந்த நீட்டே தேவையில்லைன்றதான் எங்களுடைய எண்ணமும் கூட. நீட்டே தேவையில்லை, இந்த நீட்டே மிகப்பெரிய குளறுபடி. இது வந்து மக்களுக்கு தேவையில்லாத அலக்கழிப்பு. இதோட வந்து ஒரு தேர்வை வந்து ஒன்றிய அரசு ஒழுங்கா கூட நடத்த முடியாத அளவுக்கு ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியல. இப்ப லட்சக்கணக்கான மாணவர்கள் 20 லட்சம் பேர்பட்ட மாணவர்கள் எழுதுறாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் சரியா கொடுக்க முடியல. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான். பெரிய அளவுலாம் இதை விட பெரிய தேர்வுகள்லாம் இந்தியா முழுவதும் நடக்கு. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான். என்னன்னா இவரால் இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு தேர்வுல கூட மெச்சூரிட்டி இல்ல. வர்ற மாணவர்களை தான் நீங்க வளையல கழட்டு, தோட கழட்டு, துப்பட்டாவை கழட்டுங்கிறீங்க. நீங்க போய் கொஸ்டின் பேப்பர் கூட ஒழுங்கா போய் சேர்க்க முடியல. இது அதை செய்ய முடியாம நீங்க வர்ற மாணவர்களையும் ஃப்ரிஸ்கிங் பண்றீங்க, கையில இது பண்றீங்க, ஒரு சின்ன கம்மல் கூட போட விட மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு தூரம் பண்ற நீங்க கொஸ்டின் பேப்பர் கூட கொண்டு போய் சேர்க்க முடியல. அதை கூட கண்டிப்பா இது பண்ண முடியல. மற்ற மாநிலங்கள், அதாவது தென் மாநிலங்கள்லாம் நல்லா இருக்கு. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாநிலங்கள்லயும் அவங்க இருக்கிற மாநிலங்கள்ல மட்டும் தான் இந்த தவறு நடக்குது. இப்போ கடந்த 2-3 வருஷங்களாவே இந்த தவறு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த தேர்வு எதுக்கு வச்சாங்க? நல்ல மாணவர்கள், தகுதியான மாணவர்கள் உள்ள வந்தாங்க. அதுக்கான இதுவே பர்பஸே சால்வ் ஆகல. ஆயிரக்கணக்கான பேர் சும்மா வந்து இந்த மாதிரியான தவறான முறையில் உள்ள வந்துட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வேற வழி இல்லாம கடைசி நேரத்துல அப்ரூவ் பண்ணி இதை இனிமேல் தடுக்க முடியாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் விட்டாங்க. திரும்ப அடுத்ததாக திருத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் அதை விட கொடுமை. இப்ப 2வது தடவை எழுதுறாங்க. இப்ப போன வாரம் ஒரு மாணவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு யாரு பொறுப்பாரு? இதுக்கு மோடி தான் பொறுப்பானோம். இந்த தவறுக்கு கண்டிப்பா மோடி தான் பொறுப்பா இருக்கணும். இனிமேலாவது தவறை உணர்ந்து இந்த நீட்டு தேர்வை முழுமையாக ரத்து செய்து விட்டு முன்னாடி எப்படி ப்ராசஸ் இருந்துச்சோ அதே மாதிரி போலாம். மாணவர்களுக்கு 2 சுமை. இந்த புக்கையும் படிக்கணும், அந்த புக்கையும் படிக்கணும். ஒண்ணு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தனியார் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு, தனியார் வந்து இன்னைக்கு நிறைய டியூஷன் சென்டர் திறக்கிறதுக்கும் இந்த நீட்டு டியூஷன் சென்டர் திறக்கிறதுக்கு தான் வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க தவிர்த்து வேற எந்த வழியிலும் இது இல்லை. ஒவ்வொரு பெற்றோருக்கும் மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு ஒரு 2-3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவுகள் இந்த 11ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீட் கோச்சிங் சென்டருக்கு ஒரு 2-3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒரு 700-800 கோடியாவது தனியாருக்கு யாருக்காவது டியூஷன் சென்டருக்கு இந்த நீட்டு தேர்வு பயிற்சி மையங்களுக்கு போற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. தவிர வேற எந்த யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நாகதாஸ் விவகாரத்துல கடந்த 40 வருடங்களா வந்து இந்த அரசியல் கட்சி, இந்த நம்ம தமிழ்நாடு அரசியல் கட்சி வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாவா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு. ஒரு காங்கிரஸ் கட்சி இல்ல இதை வந்து கண்டிப்பா கர்நாடகத்தில் இருக்க எல்லா கட்சிகளும் இதை பொலிட்டிக்கலா மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. கர்நாடகாவில் இருக்க எல்லா கட்சியும் எந்த கட்சி வந்தாலும் நம்ம இதை வந்து நம்ம லீகலான ஸ்டாண்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்நாடகாவில் யாரு வந்தாலும் அவங்க பொலிட்டிக்கலா இதை யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இதுல 30-40 வருஷமா நம்மளும் பார்த்துட்டு இருப்போம். எந்த அரசு வந்தாலும் அவங்களுடைய எலெக்ஷன் டைம்லயோ எதுலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம அதை அனுமதிக்க போவதில்லை. நாங்க வந்து இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளும் நேற்று வந்து போட்ட தீர்மானத்திற்கு, நம்மளோட இதுல முதல்ல கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதே ஸ்டாண்ட் தான் நம்மளும் இருப்போம். நம்ம சட்டப்பூர்வமாக எப்படி நம்மளுடைய உரிமை நிலைநாட்ட முடியுமோ அதான் நம்ம ஆத்மோதவன் திட்டத்தை வந்து ஸ்டிக்கர் வைப்பாங்க, எங்களோட ஸ்கீமை தான் இது பண்றாங்கன்னு சிஎம் ஸ்டாலின் சொல்றது. இல்ல யாரு எதையும் ஸ்டிக்கர்லாம் ஓட்டலைங்க. அந்த திட்டத்துடைய பெயர் புரியுற முறையா இருக்கணும். நீங்க அது ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்க நான் முதல்வர்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஏதோ சிஎம் அடுத்து வந்து முதல்வர் ஆக்குறதுக்கு ஏதோ நடக்குது போல நினைச்சிருக்காங்க. அதுதான் அவங்க வீட்டுல வாரிசு அடிப்படையில் நடக்குது. அப்புறம் இப்படி ஒரு பேரு, அது ஸ்கில் டெவலப்மெண்ட். அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் அது திட்டம் தொடருது. பேர் மட்டும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. யாருக்காவது நான் முதல்வர் திட்டம் என்னன்னு கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. திறன் மேம்பாடு தான் அவங்க அதோடைய அந்த டிபார்ட்மெண்டோட வேலை திறன் மேம்பாடு. ஸோ திறன் மேம்பாடுன்னு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திருக்கோம். அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெரிய சேஞ்சஸ். தேர்தலுக்கு பிறகு கூட்டணி நாங்கள் பேசவில்லை, ஒரே பேசினாலும் இப்போ என்ன பெரிய தப்பா அப்படின்னு அரசு வாழை வச்சுருக்காரு. இல்ல அதோடைய விளைவு தானே 2 பேரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து கூட்டணி வேணும்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டாங்க. 2 பேரும் கூட்டணி போறதுக்கு முடிவில் இருக்காங்க. 2 பேரும் போய் பார்க்கட்டுமே, மக்களை சந்திக்கட்டுமே. 2 பேரும் எதிராக இருந்து 2 தேர்தலை சந்திச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சியை குறுக்கு வழியில கொண்டு வந்து நினைச்சாலும் அதோடைய பயணத்தான் திரு எடப்பாடி அனுபவிச்சுட்டு இருக்கிறார், திரு ஸ்டாலின் அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவங்க அடுத்தடுத்து எப்படி போகணும் அவங்க தைரியம் இருந்தால் அது 2 பேரும் ஓப்பனாகவே அறிவிக்கட்டுமே. திரு ஆர்.எஸ். பாரதி சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து திரைமறைவா இருந்ததை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதே தான் அவங்களும் பண்ணிருக்காங்க. இது எல்லாரும் அவங்க கூட்டணி கட்சியில இருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க எதற்காக வெளியே வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து 2 பேரும் சேர்ந்து திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் 2 குடும்பமும் காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணு நினைச்சாங்க. அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் நினைச்சோட விளைவு தான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க.
ஒரு 2 பேரும் சேர்ந்து தைரியம் வந்தால் அடுத்த தேர்தலை சேர்ந்து எதிர்கொள்ளட்டும். பாரதிய ஜனதா கூட சேர்த்து எதிர்கொள்ளட்டும். தேர்தலில் இதே கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி சம்பந்தமா அனைவர் கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அது கொஞ்சம் வேற ஏதாவது இப்போ எவ்ரி சாட்டர்டே வந்து இப்போ நிறைய வந்து பனையூரில் போய் வில்லிங்காக சேர்றாங்கன்னு சரிப்பா. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்கலாம் ஆள் பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி வந்து உள்ளாட்சி தேர்தலை கணக்கு பண்ணி தான் வந்து நிறைய பேர் சேர்றாங்க. பாருங்க, ஒரு விஷயம் நான் இப்ப சொன்னேனே, நீங்க சொன்னீங்களே 2 பேரும் சேர்ந்து ஆட்சி, அதோடைய விளைவு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கட்சியிலும் இருக்க அந்த கட்சி 2 குடும்பமும் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தான் அவங்களுடைய இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் நினைச்சாங்க இருக்கிற எம்எல்ஏ ஸ்ட்ரென்த்தை வச்சு. ஆனால் அதுவும் போதுமானதா இப்போ வரைக்கும் குறுக்கு வழியில் 2 பேரும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போவும் சொல்றோம், திரும்பவும் குறிச்சு வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் சார்ந்தப்பட்ட ஒரு சில நபர்களும் சேர்ந்து, திரு எடப்பாடி சார்ந்த ஒரு சில நபர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை பிடிக்காமல் அவங்களுடைய தொண்டர்கள் எத்தனை நாளைக்கு இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நேர்மையாக அரசியல் பண்ணி மக்களா தினமும் களத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாருக்கும் இதை ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாரும் வந்து சேர்றாங்க. பட் அவங்களையும் உள்ள அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான அளவுல ஒரு அகாமடேஷன் பண்றதுக்கு கண்டிப்பா எங்களுடைய கட்சியில் கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க செஞ்சுட்டே வரோம். இது அதோடைய விளைவு, நான் சொன்ன அதோடைய விளைவு தான் அது. அதுக்கும் வந்து பனையூர்ல வந்து சேர்றது எல்லாரும் சேர்றாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவட்ட வரைய நாங்களும் இது பண்ணி கொஞ்சம் அகாமடேட் பண்ணிட்டு இருக்காங்க, முயற்சியிலே பண்ணிட்டு இங்க பாருங்க. தேர்தல் வந்து ஆல்ரெடி எங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் இருக்கு. தேர்தல் அப்ப எப்படி எதிர்கொள்வோம்னு உங்களுக்கு தெரியும். முன்னாடி எங்களோட தலைவர் பிரச்சாரமே செய்ய விடாம பண்ணாங்க. 10 நாள் தான் பிரச்சாரமே செய்ய விட்டாங்க. அந்த இதுலயே வந்து இவ்வளவு தூரம் நாங்கள் சீட்டுகள் வாங்கிப்போம். ஸோ தேர்தலை எண்ணத்தில் கொண்டு எந்த வேலையும் செய்யல. இது அங்கிருந்து வர்றவங்க கண்டிப்பா எல்லாத்தையும் வெறுத்து 40-50 வருஷம் அதிமுக பயணிச்சவங்க, 50 வருஷம் பயணிச்சவங்க அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இது இனிமேல் எடப்பாடின்ற ஒரு நபர் கூட நாங்கள் பயணிக்க முடியாதுன்னு வெளியே வர்றாங்க. ஸோ அவங்க வந்து வர்றப்போ அவங்கள அகாமடேட் பண்ணி கண்டிப்பா பண்றோம். அவங்க வந்து கண்டிப்பா எந்த உள்ளாட்சி தேர்தலையும் மனசில் வச்சு வரல. அவங்க இனிமேல் அப்படி ஒரு தலைவர்கிட்ட பயணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அதான் அதோடைய. சார், தமிழ்நாட்டு முதலீடு புறமே வந்து ஆந்திராவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு திமுக சொல்றாங்க. இல்ல, 1 மாசம் தான் கவர்மெண்ட் வந்து 1 மாசம் ஆச்சு. இப்ப இதுக்கான முயற்சிகள் வந்து பல மாதங்களா நடந்திருக்கும். ஒரு முதலீடு கொண்டு வராங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா அதோட ஃபீசிபிள் ஸ்டடி எல்லாம் பண்ணிருப்பாங்க. பல மாசங்களுக்கு முன்னாடி ஆராய்ச்சி எல்லாம் முடிச்சு எங்க ஃபீசிபிள் இருப்பாங்க. அப்ப யாரு காரணமா இருக்கும்? ஸோ 1 மாசம் 4 வாரம் தான் இருக்கு கவர்மெண்ட். அந்த மினிஸ்டர் பொறுப்பேற்று கரெக்டா 4 வாரம் தான் இருக்கு. ஸோ இனிமேல் தான முயற்சிகள், நம்ம என்ன மாதிரி கொள்கைகள் கடைபிடிக்கிறோம், எல்லாத்திலும் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம், என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இங்க வேணும், என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வேணும். இப்போ திருப்பூர் சைட்லன்னா அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் என்ன வேணும், கோயம்புத்தூர் சைடில் என்ன இண்டஸ்ட்ரி வேணும், இதெல்லாம் நம்ம திட்டமாக வகுத்து நம்ம பண்ண முடியும். இனிமேல் தான் பண்ண முடியும். ஏற்கனவே வந்தவர்கள்லாம் போனாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் போன அரசு செய்த தவறுகளால் அவங்க போயிட்டாங்க. அதுக்கான ஃபீசிபிலிட்டி இல்லை, அதுக்கான அவங்க தேவையான ஒத்துழைப்பு இல்லை, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இல்லை. முன்னாடிலாம் போகணும்னா மாப்பிள்ளையை பார்க்கணும், பையனை பார்க்கணும், மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், பையனுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். இவங்களெல்லாம் பார்த்து தான் நீங்கள் உள்ள கம்பெனி வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ எங்களுக்கு வந்து முதலீடு வேணும், இல்லை எங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கொடுவாங்க, எங்களுக்கு ஸ்கிராப் எனக்கு கொடுவாங்க, உனக்கு நீங்கள் ரா மெட்டீரியல் உனக்கு கொடுவாங்க, நான் சொல்கிறது நீ இடம் வாங்கணும், நான் தான் ரியல் எஸ்டேட் வாங்கி கொடுப்பேன்னு. இப்படி தான் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு கம்பெனி மாப்பிள்ளையும் பையனையும் பார்க்க வந்திருக்காங்களா? ஸோ இதெல்லாம் கடந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு யாரும் உள்ள வந்து தொழில் செய்யாமல் வேலை மாநிலத்துக்கு போனாங்க. இனிமேல் அந்த சூழ்நிலை இருக்காது. அந்த துறை அமைச்சர் சொல்லிருக்காங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரதுக்கு 4 ஆகும். 3 வாரம் தானே இருக்கு, 4 வாரம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. பாருங்க, உலகத்துக்கே தெரியும் இந்த ஆட்சியில் எங்களுடைய தலைவர் தமிழகத்துடைய முதல்வர், அவரை தவிர்த்து எந்த சென்டரும் கிடையாது. அவர் ஒருத்தரா ஒரே சென்டர். நன்றி. ஒரே விஷயம் எல்லாம் மருத்துவமனையெல்லாம் நிறைய இல்ல பாருங்க, பொதுமக்களோட சேர்ந்து நிறைய நிர்வாகிகள் போய் பாக்குறாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பொதுமக்கள் பயன்படுத்துற இடத்த எல்லாரும் போய் பார்க்கறதும், அங்க போய் பொதுமக்கள் பயன்படுத்தல போய் எல்லாரும் யாரும் வந்து தேவையில்லாமல் யாருக்கும் வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இன்னைக்குதான் வந்து பொதுமக்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. முன்னாடிலாம் வந்து யாராவது போய் ஏதாவது துறைகளை பார்க்க முடியுமா? இல்ல நீங்க போய் ஏதாவது இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர், ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவ்வளவு பேர் வந்து பொதுமக்கள் வந்து பாக்குறாங்க. முன்னாடி தலைமைச் செயலகத்துல புரோக்கர் தான் இருப்பாங்க. இன்னைக்கு எந்த புரோக்கரும் தலைமைச் செயலகம் கூட, பொதுமக்கள் தான் உள்ள இருக்காங்க. ஸோ அதனால பொதுமக்களோட நிர்வாகிகள் எல்லாம் போய் பாக்குறாங்க, பார்த்துட்டு வராங்க. அது ஏதாவது தேவையில்லாமல் யாருக்காவது தொந்தரவு செய்தால் கண்டிப்பாக அதை முதல்வர் அனுமதிக்க மாட்டார். மதுரை விமான நிலையம் பெட்ரோல் விரிவாக்கத்துல 2 எம்பியுமே குரல் கொடுத்திருக்காங்க. தமிழ் அரசியல் அழுத்தம் கொடுத்து கொண்டு வருமா? இல்ல, கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் இருப்போம். மெட்ரோ மட்டும் இல்ல, மதுரை மாநகராட்சியில கழிவுநீர் கால்வாயில் கொண்டு வரதுக்கான இப்போ 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து தான் அடுத்த வாரம் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் இருக்கோம். கழிவுநீர் கால்வாயில் மதுரை முழுசு வேணும், மதுரையில நிறைய வளர்ச்சி வேணும். இதுக்கு முன்னாடி மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிக் ஃபோக்கஸா இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து தனி நபர்கள் அவர்களே அவங்களுக்குள்ள எல்லாமே அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. நீ அப்படிலாம் இருக்காது. மதுரையில மிகவும் வந்து
எல்லா வழியிலும் ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் மதுரை இருக்கு. அந்த அந்த இதுக்கு முழுவதுமாக முன்னாடி இருந்த அமைச்சர்களும், இங்க மதுரையில் இருந்த அமைச்சர்களும், அங்க இருக்க எம்எல்ஏக்களும் எல்லாம் தான் காரணம். ஸோ அதெல்லாம் சரி செய்து மக்களுக்கு முதல்ல கழிவுநீர் கால்வாயில் முழுமையாக திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். மதுரையில் நிறைய இடத்துல அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கு. எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரக்கான பணிகள் இருக்கும். அடுத்த வாரம் திரும்பவும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் கலெக்டரோட, எம்பி நம்மளுடைய மதுரை எம்பி அண்ணன் சு வெங்கடேசன் அவர்களும் மற்ற எல்லா அதிகாரிகளும் நாங்கள் அடுத்த வாரம் ஆலோசனை வைக்க போறோம். வச்சுட்டு விரைவில் அதுக்கான முடிவுகளை போடுறோம். தூய்மை பணியை தனியார் நண்பர்களே, ஒன்று சொல்லிக்கிறேன். நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் நிர்மல்குமார் அவர்களுடைய திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருக்கான தொகுதி அலுவலகத்தை நம்முடைய மாண்புமிகு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் காகூர் அவர்களும் நானும் இணைந்து இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறோம். ஒரு முன்மாதிரியான சட்டப்பேரவை அலுவலகமாக இந்த அலுவலகம் இருந்து செயல்பட வேண்டும். அதற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், தமிழ்நாட்டில் மிக பாரம்பரியமான மிக முக்கியமான மாவட்டம் மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்துக்கு பல வளர்ச்சி திட்டங்களை கேட்டு கொண்டு பெற வேண்டியதில் மிக முக்கியமான பொறுப்பு மாவட்ட அமைச்சருக்கு உண்டு. எனவே அந்த வகையில் மதுரையில் மிக அடிப்படையான பல நல்ல விஷயங்களை கொண்டு சேர்ப்பதற்கு அவர் கூடுதலாக இந்த காலங்களில் முயற்சி எடுப்பார். அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் நானும் மாணிக்கம் தாகூர் எம்பி அவர்களும் உறுதுணையாக இருப்போம். மதுரையினுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்வதற்கும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு செல்வதற்கும் மாநில முதலீடுகளில் மிக அதிகமான விஷயங்களை மதுரைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்கப்பூர்வமா எதிராக நாங்க எஸ்எஃப்ஐ மாணவர்களுக்கும் அப்போ வீடு கைது நம்ம நிலைப்பாடு வீட்டு வேணான்ற நான் கைது நடவடிக்கை ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குன்னு சொல்லி இல்லை, அதாவது நீட் வேண்டாம் என்பதற்கும் நீட்டினுடைய குளறுபடிகளை தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டும் போராடி கொண்டும் இருக்கின்றோம். அதே போல மாநில அரசினுடைய நிலைப்பாடும் இப்போ அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கார். நீட் என்பது முழுக்க முழுக்க மாணவர்களுடைய நலனை விட பிறர்களுடைய நலன்தான் முக்கியமாக கருதப்படுகிறது. மாணவர்கள் மிகப்பெரிய பாதிக்கப்படுகிறார்கள், மாநில உரிமை பாதிக்கப்படுகின்றது. இதற்கு எதிரான போராட்டங்களில் காவல்துறை ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தொடர்ந்து சொல்லி வரோம். சார், ஆக்கப்பூர்வமா அந்த மகளிர் உரிமை தொகை நாட்டுவதற்கான முயற்சி எடுக்க மத்திய அமைச்சர் சொன்னீங்க சார். சட்டமன்றத்தில் அந்த தேசிய கீதம் இந்த முறை பாடுறது வரம்பு தேசிய கீதம் 2 முறை பாடுறது மரபு மீறல் அப்படின்லாம் கிடையாது. தேசிய கீதத்தை 20 முறை கூட பாடலாம். தேசிய கீதத்துக்கு யாரும் எதிரி கிடையாது. அது நம்முடைய தேசிய கீதம், நம்முடைய நாட்டு கீதம். ஒவ்வொரு இடத்துக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்னாலும் தேசிய கீதம் பாடப்படும், குடியரசுத் தலைவர் பேசி முடிச்ச பிறகும் தேசிய கீதம் பாடப்படும். ஏறக்குறைய அதே போலதான் தமிழ்நாட்டில் இந்த முக்கியமான பிரச்சனை ஒன்று வந்தே மாதரம். வந்தே மாதரத்தை பாட வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டதனுடைய சுற்றறிக்கை அனுப்பிய அடிப்படையில் கவர்னர் அலுவலகத்தில் நடந்த 3 நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரத்தை முதல் பாடலாக பாடினார்கள். அதில் இருக்க பிரச்சனை, வந்தே மாதரத்தை நம்முடைய நாட்டை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளாக சித்தரித்து 4 பேரா இருக்கு. எனவே அந்த 4 பேராவும் பாடக்கூடாது என்று அரசியல் நிர்ணய சபையில் முடிவு பண்ணாங்க. அதை மீறி இப்பொழுது மோடியும் அமித்ஷாவும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. அது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, தனிமனித மத சுதந்திரத்துக்கு எதிரானது, தனிமனித உரிமைக்கு எதிரானது. வேறு மதத்தை சார்ந்தவர்களை வேறு ஒரு மதத்தினுடைய கடவுளை வழிபாட்டு பாட சொல்லுவது என்பதற்கு, அல்லது கடவுள் நம்பிக்கை அல்லாத நாத்திகர்களையும் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னும் சொல்ல போனால் அடுத்தவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் முடிவு செய்ய முடியாது. எனவே வந்தே மாதரத்தை பாடக்கூடாது என்பது ஏற்கனவே இருந்த நிலைப்பாடு. அது இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட்டிருக்கிறது. 2 நல்ல விஷயங்கள். அதில் மிக முக்கியமான முடிவுகளை இந்த அரசு எடுத்தது என்பதும், தேசிய கீதம் 2 தடவை பாடுறதுல ஒரு பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. அது நம்முடைய பாடல், எத்தனை முறை வேண்டுமானாலும் பாடலாம். தேசிய கீதத்திற்கு எதிரானவர்கள் என்று யாரும் கிடையாது. எனவே அது மரபு மீறல் என்று சொல்வதும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லப்படுவதானே ஒழிய அதில் உண்மையிலே குற்றம் எதுவும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சார், ஆத்மானி மறுபடியும் வேலைப்புக்கு முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் 24 மணி நேரம் செயல்படுவதற்கான முயற்சி எடுத்து எம்எல்ஏ ஆகி ஒரு 2 மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்கிற ஒரு மரபை துவங்கியிருக்க அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
திருப்பரங்குன்றத்தில் உடைய நீண்ட நாளைக்கு அப்புறம் திருப்பரங்குன்றத்துக்கு தமிழக அமைச்சரவையில் அமைச்சர் கிடைச்சிருக்கிறதுங்கிறது என்பதும் மிக முக்கியமானது. அது போலவே தோழர் சுவே சொன்னது மாதிரி மதுரையினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் இருப்பதனால அவருக்கு அதிக பொறுப்பு இருக்குது. முதல்ல 2 துறைகள் இருக்குது. அதே போலவே மதுரையினுடைய வளர்ச்சியும் மிக மிக அவசியம். மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி என்பது பல வகையிலே தடைபட்டிருந்தாலும் இனிமேல் வர்ற காலங்களில் இந்த வருகின்ற காலங்களில் மதுரை உண்மையிலேயே மாநகரமாக வருகின்ற வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அதற்காக எல்லாரும் சேர்த்து தோளோடு தோள் நிற்போம். இந்த முயற்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறோம். இப்போ வாங்க அடுத்து தமிழக அரசு வந்து எதிர்ப்பு அளிச்சதுனால வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து இந்த தாவேக அரசு அது வந்து வாபஸ் வந்து சொல்லிட்டு இந்த முன்னாள் முக்கிய திட்டமான முன்னாள் பொம்மை சொல்லித்தது பார்க்குறீங்க. சிரிப்புக்குரிய விஷயம். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் பொம்மைக்கு இப்படி ஒரு திக்கி வந்திருக்கேங்கிறது எனக்கு புரியல. பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அந்த தீர்மானம் போட உள்ள இருந்தார். அவரை வந்து ஒரு நடவடிக்கை சொல்ல போகிறாரா பொம்மை? முதல்ல பாஜக எம்எல்ஏ மேலே நடவடிக்கை எடுக்கத்தான். அதுக்கப்புறம் இந்த காமெடியெலாம் மற்ற காங்கிரஸ்காரர் கூட காங்கிரஸை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ். மேகதாது விஷயத்தில் செங்கலை கூட எடுத்து வைக்க விடக்கூடாது. மோடி அதற்காக எந்த துரோகத்தையும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிடக்கூடாது. கர்நாடகாவுக்கு ஆதரவு செய்வதற்காக தமிழ்நாட்டுக்கு மேல் மோடிக்கு எப்போவுமே கோவம் இருக்குது. அந்த கோவத்தை அவர் வெளிப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம் போட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டும் அரசு யாருக்கு கூட்டு போய் சேர்க்கணுமோ கூட்டு சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விதத்திலும் தாவேகா காங்கிரஸ் உறவு என்பதும் நீண்ட நாள் உறவு. இந்த உறவை பொறுத்த மட்டும் இது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட உள்ள ஒரு உறவு. அதனால இந்த உறவு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படிப்பட்ட பாஜகக்காரனுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுற அளவுக்கு காங்கிரஸ்காரனுக்கு இன்னும் அந்த அளவுக்கு நாங்கள் வரல. அதனால பாஜகக்காரர்களுடைய ஆசை நிறைவேறாது. இந்தியா கூட்டணி என்பது என்ன? எம்பி இருக்கிற கட்சியெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கும். எம்பி ஆன உடனே அவங்களுக்கு அனுப்பி வரும். எம்பி வந்த உடனே இந்தியா கூட்டணிங்கிறது எதுக்காக அமைக்கப்பட்டுச்சு? யார் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் எம்பி இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள்லாம் வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுவோம், மோடி அரசுக்கு எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். எப்போ எம்பி வருதோ அப்போ கூப்பிடுவோம். காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கேரளாவில் அடிச்சுக்கிடுவோம். பட் என்னடனா அங்கே டெல்லியில் ஒன்றா தானே இருக்கோம். என்னடனா மோடி ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பான ஒரு கொள்கை கொண்ட எல்லா கட்சியிலும் அங்கே மொத்தமாக இருந்துதான் நாங்கள் இந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை எதிர்த்து சார் 2021 தமிழகத்தின் பாய்க்க அதான்